திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பகரா மாடு வசனங்கள் 71 முதல் 80 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். قال إنه يقول إنها بقرة لا ذلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها قالوا الآن جئت بالحق فذبحوها وما كادوا يفعلون. நிலத்தை உழுவதற்கோ விளை நிலத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்கோ அது பழக்கப்படுத்தப்படாத மாடாகும். அது குறைகளற்றது, அதில் எந்த தழும்பும் இருக்காது என்று இறைவன் கூறுகிறான் என அவர் கூறினார். நீர் இப்பொழுதுதான் சரியான விபரம் கொண்டு வந்தீர் என்று கூறி அவர்கள் அதனை செய்ய விரும்பாத நிலையிலேயே அதை அறுத்தனர். وَإِذْ قَتَلْتُمْ نَفْسًا فَادَّارَأْتُمْ فِيهَا وَاللَّهُ مُخْرِجٌ مَا كُنْتُمْ تَكْتُمُونَ. நீங்கள் ஒருவரை கொலை செய்த போது அது பற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிக் கொண்டீர்கள். நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் வெளியாக்குபவன். فَقُلْنَا اضْرِبُوهُ بِبَعْضِهَا كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون. கொல்லப்பட்ட அவரை அந்த மாட்டின் ஒரு பகுதியால் அடியுங்கள் என்று கூறினோம். இவ்வாறே இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். நீங்கள் சிந்திப்பதற்காக தனது சான்றுகளை உங்களுக்கு காட்டுகிறான். ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ. இதன் பிறகும் உங்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவை பாறைகளைப் போன்று அல்லது அவற்றை விட கடினமாகிவிட்டன. ஏனெனில் பாறைகளில் கூட ஆறுகள் பீரிட்டு ஓடுகின்றன. சில பாறைகள் பிளந்து அவற்றிலிருந்து தண்ணீர் வெளியேறுகிறது. அல்லாஹுவின் அச்சத்தால் கீழே விழுபவையும் அவற்றில் உள்ளன. நீங்கள் செய்வது பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون. வேதமுடையோரான அவர்கள் உங்களை நம்புவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹுவின் வசனங்களை செவியுற்று அதை நன்கு விளங்கிக் கொண்ட பிறகும் தெரிந்து கொண்டே அதை பிரித்து விடுகின்றனர். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَا بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ قَالُوا أَتُحَدِّثُونَهُم بِمَا فَتَحَ اللَّهُ عَلَيْكُمْ لِيُحَاجُّوكُم بِهِ عِندَ رَبِّكُمْ أَفَلَا تَعْقِلُونَ. அவர்கள் இறைநம்பிக்கை கொண்டோரை சந்திக்கும் போது நாங்களும் இறைநம்பிக்கை கொண்டோம் என கூறுகின்றனர். அவர்களில் சிலர் வேறு சிலருடன் தனித்திருக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தியதை நீங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கின்றீர்களா? அதை கொண்டு உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதிடுவார்களே, சிந்திக்க மாட்டீர்களா என கூறுகின்றனர். أَوَلَا يَعْلَمُونَ أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا يُسِرُّونَ وَمَا يُعْلِنُونَ. அவர்கள் மறைத்து வைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? وَمِنْهُمْ أُمِّيُّونَ لَا يَعْلَمُونَ الْكِتَابَ إِلَّا أَمَانِيَّ وَإِنْ هُمْ إِلَّا يَظُنُّونَ.
அவர்களில் கல்வி அறிவற்றவர்களும் உள்ளனர். அவர்கள் கற்பனை கதைகளை தவிர வேதத்தை அறிய மாட்டார்கள். அவர்கள் யூகம் செய்வோர் தவிர வேறில்லை. فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون. தமது கரங்களால் ஒரு நூலை எழுதி பின்னர் அதன் மூலம் அற்ப விலையை பெறுவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான். அவர்களின் கரங்கள் எழுதியதாலும் அவர்களுக்கு கேடுதான். அதனை கொண்டு அவர்கள் சம்பாதிப்பதாலும் அவர்களுக்கு கேடுதான். وقالوا لن تمسنا النار إلا أياما معدودة قل أتخذتم عند الله عهدا فلن يخلف الله عهده أم تقولون على الله ما لا تعلمون. சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது என அவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் அல்லாஹ்விடம் ஏதேனும் வாக்குறுதியை பெற்றிருக்கிறீர்களா? அவ்வாறாயின் அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது புனைந்து கூறுகிறீர்களா என்று கேட்பீராக. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.